வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜனநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் அமைதி காக்க ஒத்துழைக்க வேண்டும். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடி வேண்டுகோள். ஆந்திரத்தின் கட்டுப்பாட்டில் புல்லூர் கனகநாச்சியம்மன் கோவில். பாலாறு தடுப்பணையில் நிலையை வலுப்படுத்துகிறது ஆந்திர அரசு. உள்நாட்டு பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கு. புழல் மத்திய சிறையில் அடையாள அணிவகுப்பு. ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதி பர்ஹான் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கலவரத்தில் 30க்கும் அதிகமானோர் பலியாகினர். 90 பாதுகாப்பு படையினர் உள்பட 400க்கும் அதிகமானோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாநிலம் முழுவதும் கடைகள் உள்ளிட்டவை மூடி கிடப்பதால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4வது நாளாக 10 மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காண கிடக்கின்றன. கூடுதலாக 800 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அம்மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று கூடி காஷ்மீர் நிலைமை பற்றி ஆலோசனை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் வன்முறையில் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரும் வழக்கு விசாரணையில் இருந்து நீதிபதி நாகேஸ்வர் ராவ் விலகுவதாக அறிவித்ததை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் அமர்வில் இருந்து விலகுவதாக நீதிபதி நாகேஸ்வர ராவ் அறிவித்துள்ளார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய அளவில் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில்தான் மாணவர் சேர்க்கை அமைய வேண்டுமென உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. எனினும் கடும் எதிர்ப்பு காரணமாக தமிழகத்திற்கு இந்த ஆண்டு விலக்களித்து அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. எனினும் அகில இந்திய அளவில் 2ஆம் கட்ட நுழைவுத் தேர்வு வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. வேலூர் மாவட்டம் புல்லூரில் பாலாற்றின்கரையில் கனகநாச்சியம்மன் கோவிலை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஆந்திர அரசு கொண்டு வந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆந்திர எல்லையை ஒட்டி புல்லூர் என்ற இடத்தில் பாலாற்றில் ஏற்கனவே உள்ள தடுப்பணையை தற்பொழுது ஆந்திர அரசு உயர்த்தி கட்டிக் கொண்டிருக்கிறது. தடுப்பணையை உயர்த்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தமிழக அரசும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புல்லூரில் தடுப்பணை அருகே 150 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு புல்லூர் மக்கள் வழிபட்டு வரும் அருள்மிகு கனகநாச்சியம்மன் கோவிலை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் முயற்சியை ஆந்திரம் மேற்கொண்டு வருகிறது. 1972ஆம் ஆண்டு இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. சுற்றிலும் உள்ள கிராம மக்கள் கோவிலை பராமரித்து வாரந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கனகநாச்சியம்மன் கோவிலும் ஆந்திர மாநிலத்தில்தான் அமைந்துள்ளது என்று கூறி தமிழக அரசு சார்பில் செய்யப்பட்ட மின் இணைப்பை துண்டித்த ஆந்திர நிர்வாகம் தங்கள் பகுதியில் இருந்து மின் இணைப்பு கொடுத்துள்ளது. இங்கே நிறுத்தப்பட்டுள்ள ஆந்திர காவல்துறையினர் இனி தமிழர்கள் யாரும் கோவிலுக்கு வரக்கூடாது என்றும் அச்சுறுத்தி வருகின்றனர். இதுபற்றி இந்து அறநிலைய துறைக்கு தகவல் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புல்லூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆந்திர அரசுடன் பேசி நீண்ட காலமாக நம்முடைய பாரம்பரிய உரிமை என்று சொல்லக்கூடிய பாலாற்று உரிமையோடு இணைந்த உரிமை தான் அந்த வழிபாட்டு உரிமை. ஆடிப்பெருக்கு விழா சுமூகமான முறையில் வழிபாட்டு உரிமை நமக்கு கிடைக்குமாங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் உடனடியாக தலையிட்டு ஆந்திர அரசோடு பேசி அந்த வழிபாட்டு உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். இப்போ நேற்று என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆந்திரா மாநில அரசு அதிகாரி இங்கே இருக்கிற அந்த பண்டிகை காலத்தில் இந்த சுங்க கடைகள் போடுறதுக்கு சுங்க வரி ஏலம் விட்டுக்கிறாங்க. அப்போ இவங்க ஜனங்க தகராறு பண்ணும்போது அவங்க நீங்கள் டெபாசிட் கட்டுங்க அப்படின்னுக்கிறாங்க. அப்புறம் தெலுங்கில் ஏலம் விட்டுக்கிறாங்க. தெலுங்கில் விடாதீங்க, தமிழில் விடுங்க நினைக்கிறாங்க. நாங்கள் தெலுங்கில் தான் நாங்கள் ஏலம் விடுவோம், தெலுங்கு பேசுகிற மட்டும் ஏலம் எடுங்க, மற்ற எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கோயிலும் பறிக்கிறதுக்கான முயற்சியில் ஆந்திர அரசு தீவிரமாக ஈடுபட்டுக்கிறாங்க. ரொம்ப பழமையான சாமி, சக்தி வாய்ந்தது. கேட்டதே அப்படியே அருளக்கூடிய வாய்ப்பு அந்த சக்தி இருக்குது இந்த கடவுளுக்கு. இப்போது தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை.
பாலாற்றில் தடுப்பணையை உயர்த்தும் ஆந்திரத்தின் நடவடிக்கையையும் கனகநாச்சியம்மன் கோவிலை கைப்பற்றும் முயற்சியையும் உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். பருப்பு வகைகளின் பற்றாக்குறையை போக்க இறக்குமதியை கைவிட்டு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். வளர்ந்த நாடுகளில் ஒவ்வொரு விளைபொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி ஆகியவை மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையிலேயே பல்வேறு பயிர் வகைகளின் விலை மற்றும் சாகுபடி பரப்பளவை அரசு நிர்ணயிக்கிறது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆனால் நமது நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி குறித்து அரசு முறையான புள்ளி விவரங்களை சேகரிப்பதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தற்பொழுது உள்நாட்டு பருப்பு உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையே ஏறக்குறைய 3 முதல் 3.5 மில்லியன் டன் வரை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதன் காரணமாக மியான்மர், கென்யா, எத்தியோப்பியா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து பல லட்சம் டன் பருப்பு வகைகளை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் 1 கிலோ பருப்பு 30 ரூபாய் என்ற விலையில் மாதந்தோறும் 21,000 டன் பருப்பு வகைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இவை அனைத்தும் ஆண்டிற்கு 1,500 கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். எனவே இறக்குமதியை படிப்படியாக குறைத்து பருப்பு வகைகளின் உற்பத்தியை நம் நாட்டிலேயே அதிகரிக்கும் போக்கில் விவசாயிகளுக்கு கடன் உதவி, புதிய தொழில்நுட்பம், குறைந்தபட்ச ஆதார விலை ஆகியவற்றை நிர்ணயித்து அமல்படுத்த வேண்டுமென மத்திய மாநில அரசுகளை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து திமுக எம்பி கனிமொழி இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்ற புகாரை அடுத்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த வழக்கு விசாரணையில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கனிமொழி எம்பி இன்று நேரில் ஆஜரானார். இந்த நிலையில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு விசாரணைக்கு கால அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து சிபிஐ தொடர்ந்த வழக்கு இந்த மாதம் 25ஆம் தேதிக்கும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 1ஆம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து சிபிஐ தொடர்ந்த வழக்கு வரும் 25ஆம் தேதிக்கும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு செப்டம்பர் 1 தேதிக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது தகுதியற்ற மருத்துவமனை கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளித்தது தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க கோரும் அன்புமணி ராமதாஸின் மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. கடந்த 2004, 2009ஆம் ஆண்டு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பாமகவின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதவி வகித்தார். அப்போது உத்தரப்பிரதேசத்தில் ரோஹில்கந்த் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இந்தூரில் இன்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆய்வு மையத்திற்கு முறைகேடாக அனுமதி அளித்ததாக அன்புமணி ராமதாஸ் உள்பட 9 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. தற்பொழுது இந்த வழக்கு மீதான விசாரணை தில்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரியும் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் தில்லி உயர்நீதிமன்றத்தில் அன்புமணி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தேஜி சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க கோரும் அன்புமணி ராமதாஸின் மனுவை நிராகரித்தார். மேலும் இந்த வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் மாதம் 1 தேதி மற்றும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னை மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளியை அடையாளம் காண்பதற்காக சென்னை புழல் மத்திய சிறையில் இன்று அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. சென்னை மின் பொறியாளர் சுவாதி என்ற இளம்பெண் கடந்த மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வெட்டி கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் 9 நாட்கள் கழித்து ராம்குமார் என்பவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் சைதாப்பேட்டை 14வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத்தின் உத்தரவின் பேரில் சென்னை புழல்
புழல் மத்திய சிறையில் ராம்குமார் அடைக்கப்பட்டார். ராம்குமார் தற்கொலைக்கு முயன்றவர் என்பதால் சிறையில் காவல்துறை மற்றும் சிறைத்துறையின் 3 முக்கிய அலுவலர்கள் தலைமையிலான சுழற்சி முறை பாதுகாப்பில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சங்கர் முன்னிலையில் புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. சைதாப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் தேவராஜன் உள்ளிட்ட காவல் அலுவலர்கள் அணிவகுப்பை பார்வையிட்டனர். அடையாள அணிவகுப்பில் சுவாதியின் தந்தை கோபாலகிருஷ்ணன் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் குற்றவாளியை அடையாளம் காட்டினர். நான் சுவாதி மர்டர் வழக்கில் எதிரியை அடையாள அணிவகுப்பு நடத்தினேன். இது குறித்த இந்த ப்ரொசீடிங்ஸ் சீல்டு கவரில் அந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு இமீடியட்டாக அனுப்பிச்சி வச்சுருவோம். இந்த நேரத்தில் இது எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் அண்டர் ப்ராக்ரஸ். இது அந்த ட்ரையல் கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த விவரங்கள் குறித்து நான் அங்கு சாட்சியம் அளிப்பேன். எத்தனை நபர்கள் வந்தார்கள், யார் யார் வந்தார்கள் என்றது இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. சார் ராம்குமார் எப்படி இருக்கார் சார்? அவருடைய நிலைமை எப்படி இருக்கு சார்? அவர் கோஆப்ரேட் பண்ணார். என்னுடைய ஒர்க்கை நான் பக்காவாக முடிச்சிட்டேன். சென்னை மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் உள்ள ராம்குமாரை அவரது வழக்கறிஞர் ராம்ராஜ் இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவல்துறையினர் இந்த வழக்கில் ராம்குமாரை சிக்க வைக்க முயற்சிப்பதாகவும் இதனை சட்டப்படி சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு நாங்கள் சுமார் ஒரு 8 வழக்கறிஞர்கள் இன்று ராம்குமாரை நேரில் சந்தித்து சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணை செய்தோம். விசாரணையில் அவர் தெளிவாக கூறுகிறார், எனக்கும் இந்த கொலைக்கும் எவ்விதமான சம்பந்தமும் கிடையாது. இது காவல்துறை திட்டமிட்டு என்னை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக நாங்கள் ராம்குமாருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதால் இதனை சிபிஐ விசாரிக்க ராம்குமாருடைய தந்தையினுடைய பெயரில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். ராம்குமார் சொன்ன மேலும் பல விஷயங்கள் இது தொடர்பாக யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது, அவர்களுடைய குடும்பத்திற்கு தொடர்பு இருக்கிறதா, இல்லை ஒரு சில பெங்களூரில் இருந்து வந்த நபர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அந்த மனுவிலே தெளிவாக தெரிவிப்போம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கடைவீதியில் கணவன், மனைவி மற்றும் அவர்களின் மகன் ஆகியோர் மீது காவல்துறையினர் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு மனித உரிமை ஆர்வலர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். செங்கம் தோக்கவாடியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான ராஜா தனது மனைவி உஷா, மகன் சூர்யா ஆகியோருடன் செங்கம் கடைவீதிக்கு வந்தபோது ஏற்பட்ட பிரச்சனையில் 3 காவல்துறையினர் தலையிட்டனர். இது எங்கள் குடும்ப பிரச்சனை என்று ராஜா கூறியதால் ஆத்திரமடைந்த நம்மாழ்வார், முருகன், விஜயகுமார் என்ற 3 காவலர்களும் நடு வீதியில் கணவன், மனைவி, மகன் மூவரையும் கண்மூடித்தனமாக தாக்கினர். கையில் வைத்திருந்த லத்திகள் உடைந்து சிதறின. அரை மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே மூவரும் தாக்கப்பட்டனர். காவலர்களால் தாக்கப்பட்ட ராஜா, அவருடைய மனைவி உஷா, மகன் சூர்யா மூவரும் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற பின்னரும் காவலர்கள் தாக்கியதாகவும், தங்களை தாக்கிய காவலர்கள் குடிபோதையில் இருந்ததாகவும் தந்தையும் மகனும் தெரிவித்தனர். அங்க நின்று இந்த பீசி படம் 8 தாளமலை ஒரு அடி படம் நடிச்சார் கையால. ஏன் சார் எங்க பையன் அடிக்கிறீங்கன்னு கேட்டு ஞாபகம் கட்டி படம் தாளமலையில் ஒரு அடி அடிச்சார் படாருன்னு. சார் எந்த சம்பவமும் இல்லாம எந்த ஒரு தப்பு பண்ணாம ஏன் சார் நாங்கள் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு 2 வீலர்ல இருந்த ஒரு போலீஸ்கார் லட்டி எடுத்துன்னு எங்களை தாரமறையா தாக்கிட்டாருங்க. 3 பேருமே ட்ரிங்க்ஸ்ல இருந்தாங்க. எங்களால முடியாத அளவுக்கு ஒரு பப்ளிக்ல ஒரு நாயை மதிக்கிற அளவுக்கு கூட எங்களை மதிக்கல. அந்த அளவுக்கு தாரமா எந்த அளவுக்கு அடிக்கணும்னு நினைச்சாங்க அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அவர் கேட்டாரு, என்னங்க ரோட்ல சண்டை போட்டுறீங்க சார்? எது இல்லை சார், குடும்ப பிரச்சனை தான், போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். என்னடா சொல்ல கேட்டுனே இருக்கீங்க அப்படின்ட்டு கெட்டவத்துல கேள்வி கேட்டு போன சார். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? நான் கேட்டது என்ன ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்சோன்னே எங்கள் அப்பா கேட்டது எங்கள் அப்பாவும் ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்சோன்னே கூட இருந்த 2 பேரும் லட்டி எடுத்துன்னு ஒரு அரை மணி நேரமாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ரெட் ரோட்லேயே போட்டுனே அடிச்சாங்க. அடிச்சது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வச்சு அடிச்சாங்க. இதனிடையே சம்பவம் பற்றி கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள், சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை பணியிட மாற்றம் செய்தது மட்டும் போதாது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர்.
இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மனித உரிமை அத்துமீறலாகத்தான் பார்க்க வேண்டும். காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக காவலர்களாக ஆக்ட் பண்ணாமல் அக்ரஸாஸாக இருக்காங்க. இதில் கையில் லாத்தி இருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாரையும் அடிக்கணும்னு கிடையாது, அடிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு யாரும் கொடுக்கவில்லை. இந்த மாதிரியாக மருகத்தரமாக அடிப்பது என்பது குற்றவியல் சட்டத்துக்கு உட்பட்டது. வெறும் டிரான்ஸ்ஃபர் போராது, நிச்சயமாக டிசிப்ளினரி ஆக்ஷன் அவங்களுடைய துறையிலையும் நடக்க வேண்டும். அது இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் மேலே வந்த இந்த தாக்குதலுக்காக அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அடிபட்டவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், என்ன வாக்குவாதம் என்று போலீசார் கேட்டதாகவும், இது எங்கள் குடும்ப பிரச்சனையில் இதில் தலையிடாதீங்கன்னு சொன்னதுக்காக ஆத்திரமடைந்து போலீசார் இந்த தாக்குதல் ஈடுபட்டிருக்கிறாங்க. தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை ஏதோ கலவரம் செய்பவர்கள் போன்று பொது இடத்துல வைத்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கிற போலீசார் மீது கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணணும், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும், 3 போலீஸாரையும் ரிமாண்ட் செய்யணும். எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணி இடமாற்றம் செய்ததுனால எஸ்பி இதனுடைய ஒரு பார்ட்டியாக அவரையும் குற்றவாளியாக சேர்க்கணுன்றதை நாங்கள் முக்கியமான டிமாண்டாக வைக்கிறோம். இப்படி கையில் ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிற வரவங்கெல்லாம் சாமானிய ஏழை எளிய மக்களெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாக்க அவ்வளோதான், யார் வேணாலும் அடிக்கலான்ற ஒரு எண்ணம் தான் இது இருந்திருக்கு. காவல்துறை தங்களுக்கு பொதுமக்களை தாக்குகின்ற அதிகாரம், அடித்து ஒடுக்குகின்ற அதிகாரம் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதை வெளிப்படுத்துகிறார்கள். அது போன்ற ஒன்றினுடைய வெளிப்பாடு தான் இந்த கொடூரமான சம்பவம். அது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் எடுத்த உடனே தடிகளால் அடித்து, மிருகங்களை அடித்து உதைப்பதைப் போல அவர்களை உதைக்கின்ற அதிகாரம் என்பது ரொம்ப மிக மோசமான ஒன்று. அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை எந்த சட்டமும் காவல்துறைக்கு தரவில்லை. அவர்கள் தங்களை அரசியலமைப்பு சட்டத்துக்கு மேலானவர்கள் என்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் செய்த தவறை மூடி மறைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் செய்கிறேன் என்று சொல்லி செய்கிறார். சிவில் சமூகத்தில் ஏழை எளிய மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு அரிவாள் வெட்டு, மகனே தந்தையை வெட்டியதால் பரபரப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி அருகே வீரநல்லூரில் ஓடும் பேருந்தில் அண்ணன் தம்பி இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த படுகொலை குறித்து விசாரிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாரியப்பன், சுப்பிரமணியன் சகோதரர்களான இவர்கள் மீது திருப்படைமருதூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணப்பன் என்பவரை கொலை செய்ததாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவர்கள் இருவரும் இன்று சேரன்மாதேவி நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீரவநல்லூர் திரும்பிய போது பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். முன்விரோதம் காரணமாக இந்த படுகொலை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படுகொலை குறித்து வீரவநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட கண்காணிப்பாளர் விக்ரமன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் 2 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ 5 படைகள் அமைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணி இது வரைக்கும் மாவட்டத்தில் மர்டர் கேஸ் ரிப்போர்ட் ஆனால் என்ன தீவிரம் காட்டுறோமோ அதே மாதிரி தீவிரமாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அக்யூஸ்ட் சீக்கிரமாக பிடிபடுவார்ன்றதை தெரிவிச்சு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் மணிமாறன் என்பவரை அவரது மகனே அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சேம்பர் எண் 219 நின்று கொண்டிருந்தபோது வழக்கறிஞர் மணிமாறனை வழக்கறிஞர் சீருடையில் வந்த இளைஞர் ஒருவர் அரிவாளால் சரமாரியாக வெட்டினார். அப்போது அங்கிருந்த வழக்கறிஞர்கள் சுற்றி வளைத்து அந்த இளைஞரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த மணிமாறனை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் அரிவாளால் தாக்கியவர் வழக்கறிஞர் மணிமாறனின் முதல் மனைவியின் மகனான ராஜேஷ் என தெரியவந்துள்ளது. மணிமாறன் தனது முதல் மனைவியை விட்டு பிரிந்து வேறொரு பெண்ணுடன் சேர்ந்து வாழ்ந்து வருவதால் முதல் மனைவியின் மகளுக்கு திருமணம் தடைபட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் தனது தந்தையை வெட்டியதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தினால் உயர்நீதிமன்ற வளாகத்திலும் தங்களுக்கு பாதுகாப்பில்லை என வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். பக்கத்தில் இருக்கிற சாம்பரில் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்போ எல்லாம் யாருமே இல்லை, ஒரு 10-20 வழக்கறிஞர் தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு சத்தம் வந்த உடனே அங்கே ஒரு கூட்டமாக கூட்டிட்டாங்க. கூட்டினோடனே திடீர்னு எல்லா அட்வொகேட்டும் அங்கே போனாங்க. அதே இங்கே பக்கத்தில் தான் ஒரு 5 அடி 10 அடி இங்கே 5 அடி தூரத்தில் தான் நான் இருந்திருந்தேன். திடீர்னு அங்கே பார்க்கும்போது ஒரே பரபரப்பாயிடுச்சு. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வேகமாக போய் பார்க்கும்போது ஒருத்தர் அப்படியே ரத்த காயத்தோடு சரிஞ்சார்.
பக்கத்தில் நான் அங்கே வந்து பார்த்துட்டு நான் உடனடியாக வந்து வெளியில் போயிட்டு 108க்கு நான் தான் முதல்ல ஃபோன் பண்ணேன். அவங்க என்கிட்ட தகவல் கேட்டாங்க. தகவல் கொடுத்துட்டு இங்கே வரும்போது ஒரு வழக்கறிஞர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரை தூக்கிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸில் கொடுத்து சிகிச்சைக்கு சேர்த்துட்டாங்க. எங்களுடைய பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. விமன் லாயர் பாதுகாப்பு எங்களுக்கு எப்படின்னா, விமன் லாயருடைய கதை என்ன? நாங்கள் இல்லாமல் வந்து கோர்ட் நடக்குமா? வழக்கறிஞர்கள் நாங்கள் தான் வந்து தூண்கள். இப்போ ஹைகோர்ட் வளாகத்தில் எங்களுடைய பாதுகாப்புக்கு ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸும் என்ன செக்யூரிட்டி கமிட்டியில் உள்ள ஹானரபிள் நீதியரசர்களும் மற்ற ஜட்ஜஸும் என்ன பண்ண போகிறாங்க? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியிலும் வன விலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விலங்குகளின் கால் தடம், நிழல் பகுதி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இக்கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. சத்தியமங்கலம், பவானிசாகர், டிஎன் பாளையம், கேர்மாளம், தாளவாடி போன்ற வனச்சரகங்களில் புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர்கள் ராஜ்குமார், பத்மா ஆகியோர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தூகுநாயக்கன் பாளையம் வனப்பகுதியில் வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. தமிழகத்தில் புலிகள் மற்றும் வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சத்தியமங்கலம், பவானிசாகர், ஆசனூர், தூக்கநாயக்கன் பாளையத்தில் உள்ள வனப்பகுதிகளில் புலிகள், சிறுத்தைகள், கரடி, யானைகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இதில் தூக்கநாயக்கன் பாளையம் சரகத்திற்குட்பட்ட 10 வன காவல் சுற்றுகளில் வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. முதல் நாளான இன்று புலிகள், மாமிச உண்ணிகள் உள்ளிட்ட விலங்குகளின் கால் தடங்கள், எச்சங்கள், தடையை பிறண்டும் தடங்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிகுறிகளை கொண்டு ஜிபிஆர்எஸ் மீட்டர் மூலம் இருப்பிடத்தை கணக்கிட்டும் தடங்களை அளவீடு செய்தும் பணியை தொடங்கினர். இதில் உள்ள 11 குழுக்களில் வனவர்கள், வன பாதுகாவலர்கள், வன காவலர்கள் உள்பட 40க்கும் அதிகமான வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி அருகே முன்னால் சென்ற லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பலியாகினர். 20க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். தருமபுரி அடுத்த குண்டல்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரி மீது எதிர்பாராமல் மோதி பின்னர் சாலையோரம் இருந்த மின் கம்பத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் லாரி சாலையின் நடுவே கவிழ்ந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த 21 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த தருமபுரி பாரதிபுரத்தைச் சேர்ந்த ராஜமுருகன் என்பவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி பாவையம்மாள் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது. சவுண்டு கேட்டு நாங்கள் பார்த்தோம். பஸ் அப்படியே நியூட்ரல் ஆன மாரியே சரோன்னு ஃபாஸ்ட்டாக வந்தது. அங்கே ஒரு குழி எடுத்திருந்தாங்க. அந்த மண்ணு மேலே அசாத போயிட்டு வரைஞ்சி நின்றுச்சு. போய் அங்கே போய் பார்த்தா டிரைவரு ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆளுங்க இருந்தாங்க. நிறைய அடிபட்டு இருந்தது. டிரைவர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸ். டிரைவர் ஒரு ஆள் மட்டும் ரொம்ப சீரியஸாக இருந்தா. அப்படி முடிஞ்ச வரையும் எல்லாம் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டோம். பஸ்ஸும் லாரியும் தருமபுரி நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அதாவது பஸ்ஸு வந்து ஓவர்டேக் பண்ணுச்சு. பஸ்ஸு சைடு வாங்கிட்டு வரும்போது லாரி இடித்தது. டிரைவர் செயல்பாட்டு இல்லாமல் கீழே சர்வீஸ் ரோட்டில் வந்து ஒரு குழி இருந்ததுனால உயிர் சேதாரமின்றி தவிர்க்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே உள்ள செஞ்சேரியில் சிறப்பாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 10க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த திரளான மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கிராம பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரியமாக மீன்பிடி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் பெரம்பலூர் செஞ்சேரியில் உள்ள பெரிய ஏரியில் இன்று மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. செஞ்சேரி, பாளையம், குறும்பலூர், கோகனேரிப்பாளையம், எச்சனை உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். முதலில் சிறிய அளவிலான மீன்கள் கிடைத்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்த பலர் அதிக எடை கொண்ட கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட மீன் வகைகளை பிடித்துச் சென்றனர். கிராமத்தில் கடந்த வருஷமாக மீன் பிடித்தல் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒவ்வொரு வருஷமாக நாங்கள் வந்து ஆர்வமாக பங்கேற்றுட்ருக்கோம். வந்து நிறைய மீன்கள் போன வருஷம் கிடச்சிட்டு இந்த வருஷம் வந்து சின்ன சின்ன மீனே கிடைக்காத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. சுற்று வட்டாரம் 10 பகுதியிலேருந்து இங்கே வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இத்தாலியில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதல், 10 பேர் பலி, ஏராளமானோர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இத்தாலியில் 2 பயணிகள் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக் கொண்டதால் 10க்கும் அதிகமானோர் பலியாகினர். படுகாயமடைந்த ஏராளமானோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இத்தாலியின் தெற்கே உள்ள கடற்கரை நகரங்களான பாரி மற்றும் பாடலாவுக்கு மிக அருகில் உள்ள இடைப்பட்ட பகுதியில் இந்த ரயில் விபத்து நேரிட்டுள்ளது. ஒரே ரயில் பாதையில் நேருக்கு நேர் வந்த 2 பயணிகள் ரயில்கள் எதிர்பாராத விதமாக மோதியதில் இரு ரயில்களிலும் என்ஜின் மற்றும் அதன் பின் இருந்த சில பெட்டிகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதில் 10 பேர் பலியான நிலையில் அங்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு படுகாயமடைந்த 12க்கும் அதிகமானோரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த ஒற்றை வழித்தடத்தில் ஒரு நாளைக்கு 200 ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. தென்சீன கடல் மற்றும் இங்குள்ள சிறு தீவுகள் மீது சீனாவிற்கு வரலாற்று ரீதியிலோ பொருளாதார ரீதியிலோ எவ்வித உரிமையும் இல்லை என்று தி ஹேக்கில் உள்ள பன்னாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் தென்சீன கடலில் செயற்கை தீவுகளை ஏற்படுத்தி எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதன் மூலம் பிலிப்பீன்ஸின் இறையாண்மையில் சீனா தலையிட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு வழங்கப்படும் முன்னரே நீதிமன்றத்தின் எந்த முடிவையும் ஏற்கப் போவதில்லை என்று சீனா அறிவித்துவிட்டது. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளமும் மீன் வளமும் மிக்கது என்பதால் சர்ச்சைக்குரிய இந்த கடல் பகுதியை சீனா தன்வசமாக்கிக் கொண்டிருக்கிறது. சீனாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக 2013ஆம் ஆண்டில் பன்னாட்டு நீதிமன்றத்தில் பிலிப்பீன்ஸ் வழக்கு தொடுத்தது. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்தியாவின் ஆடவர் மகளிர் அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆடவர் அணிக்கு ஸ்ரீஜேஷும் மகளிர் அணிக்கு சுஷீலா சானும் கேப்டன்களாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோ நகரில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்திய அணிகளில் இடம்பெறும் வீரர் வீராங்கனைகளின் பெயர்களை ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவரான நரீந்தர் பத்ரா தில்லியில் இன்று அறிவித்தார். அணியில் இடம்பெற்றவர்களுக்கு பதக்கம், விமான டிக்கெட் மற்றும் பூங்கொத்து ஆகியவற்றை பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் வழங்கினர். இந்திய ஆடவர் அணிக்கு ஸ்ரீஜேஷ் கேப்டனாக இருப்பார். இதில் ஹர்மன்பிரீத் சிங், ருபிந்தர்பால் சிங், கோதாச்செக் சிங், சுரேந்தர் குமார், மன்பிரீத் சர்தார் சிங், VR ரகுநாத், SK உத்தப்பா, தானிஷ் முஸ்தபா, தேவேந்தர் வால்மீகி, SV சுனில், ஆகாஷ்தீப் சிங், சிலனா சானா சிங், ரமன்தீப் சிங், நிக்கின் திமையா ஆகிய 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய மகளிர் அணிக்கு சுஷீலா சானு கேப்டனாக இருப்பார். இதில் சவிதா, நவ்ஜோத் கவுர், தீப் கிரேஸ் எக்கா, மோனிகா, அனுராதா தேவி, பூனம் ராணி, வந்தனா கட்டாரியா, தீபிகா, நமிதா தேபோ, ரேணுகா யாதவ், சுனிதா லாக்ரா, ராணி ராம்பால், பிரீத்தி தூபே, லிலிமா மினஸ், நிக்கி பிரதான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சுமார் 36 ஆண்டுகளுக்கு பின் இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஒலிம்பிக்கில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் கேப்டன் ரித்து ராணி. ஆனால் அவர் மோசமான செயல்பாடு மற்றும் அணுகுமுறை காரணமாக அணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் அமைதி காக்க ஒத்துழைக்க வேண்டும். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடி வேண்டுகோள். ஆந்திரத்தின் கட்டுப்பாட்டில் புல்லூர் கனக நாச்சியம்மன் கோவில். பாலாறு தடுப்பணையில் நிலையை வலுப்படுத்துகிறது ஆந்திர அரசு. உள்நாட்டு பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கு. புழல் மத்திய சிறையில் அடையாள அணிவகுப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.